ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். தெரிந்தே தவறு செய்பவனை தண்டனை கொடுப்பதால் உண்மையை உணர வைக்க முடியாது. உலகம், நிலம், நீர், காற்று மூன்றையும் மூலாதாரமாகக் கொண்டது. இவை அனைத்தும் நிம்மதியான வாழ்க்கை அமைய உதவும். ஆனால் மனிதனால் உருவாக்கப்பட்ட பணம், பதவி, புகழால் மன நிம்மதி அடைய முடியாது. மறைந்து போகும் வாழ்க்கையில் நிலையற்ற பேர், புகழ், பதவி இவற்றை தேடி அலைகிறான். ஆனால் வாழ்க்கை என்பது நல்ல பெயரையும் பல நல்ல கருத்துக்களையும் அடையத்தான் என்பதை உணர்ந்து உழைக்க வேண்டும். அதன்படி நடக்க வேண்டும். கடவுள் மேல் உள்ள பயம் நேர்மையான வழியில் தவறை திருத்திக் கொள்வதற்கு வழிவகுக்கும். கடவுள் பயமில்லாமல் தலைக்கணத்தால் செய்யும் காரியம் ஐயோ, அம்மா என்ற அலறலில்தான் முடியும். மலையாக இருக்கும் போது அந்த மலை இடி மின்னலை தாங்குமானால், அந்த மலையின் கற்களை சிமெண்டாக, ஜல்லியாக உடைத்து வீடு கட்டினால் அது இடி தாங்காது. அதுபோல் நல்ல மனிதர்கள் உலக நன்மைக்காக ஒற்றுமையாக இருக்க வேண்டும். குடும்பங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும். ஒரே குளத்தில் மீன்கள், தவளைகள் எப்படி ஒன்று மற்றொன்றிற்கு இரையாகாமல் தன் இனத்தை பாதுகாத்துக் கொள்கிறதோ, அதுபோல கூட்டு குடும்பமாக வாழ்வதுதான் வாழ்க்கை. கூட்டு குடும்பம் சிறந்தது, பாதுகாப்பானது, ஒற்றுமையுடன் வளமையையும் தரும். உங்கள் விருப்பம் போல நேரம், காலம், வருடங்கள் மாறாது. ஒருவன் மனதில் பலவிதமான எண்ணங்கள் தோன்றும். அவ்வாறு தோன்றினாலும் நல்ல எண்ணங்களை மட்டுமே கடைப்பிடிக்க வேண்டும். ஓம் சக்தி.